வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ண போகிறேன். நான் இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை கட்டி பண்ணி வச்சுருக்கேன். பூரிக்கும் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சரி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ சோம்பு போட்டு தாளிச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக சோம்பு போட்டாச்சு. கடாய்க்கு எண்ணெய் காஞ்சதும் அதோடு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டுருக்கேன். தக்காளி வதங்கினதும் உருளைக்கிழங்கையும் மஞ்சளையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாவே கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு நான் பச்சை மிளகாவே போட்டேன். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் கொதி வந்துடும், இறங்கிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.